அபி போயிட்டு ராகவ் கிட்ட, ஏன் ராகவ் அப்பா இப்பதான் வந்துட்டு போனாரா, எனக்கு லாவண்யா சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் ராகவ் இருந்துகிட்டு, ஆமா அபி அப்பா வந்துட்டு தான் போனாங்க, என்கிட்ட அழுதாங்க, அபியை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அபி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, நான் இப்பவே அப்பாவை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல ராகவ் இருந்துகிட்டு, அபி ஒரு நிமிஷம் நில்ல அபி, இப்ப நீ எங்க போற, அவருக்கு வந்து தான் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்துல வந்து அழுதுட்டு போறாரு. நீ இப்ப வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசினா அவர் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா, நீ எதுக்கு அபி இப்படி பண்ணிட்டு இருக்க. அபி இருந்துகிட்டு, ராகவ் என் கையை விடுங்க ராகவ், நான் என் வீட்டுக்கு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும், அப்பா என்னங்கப்பா அம்மா எங்க காணோம், எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்ப வெளியில நின்று கதவை தட்டிட்டு இருக்கீங்க. சிவராமன் வந்து அபியை பார்த்துட்டு, அபி நீ கரெக்டான டைமுக்கு வந்துட்டு அபி, அம்மா எவ்வளவு நேரம் ஆயும் கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அபி வந்து அழுதுகிட்டே அந்த சைட்ல போய் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அபி வந்து பயங்கரமா அழுதுகிட்டே, அம்மா அம்மா ப்ளீஸுங்க அம்மா, நீங்க எதையும் பண்ணாதீங்கம்மா, எதுவா இருந்தாலும் வெளியில வந்து பேசுங்க ப்ளீஸ், நான் வந்துட்டேங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க அம்மா வந்து வெளியில வர மாதிரி தெரியல. போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா அம்மா வந்து சூசைட் பண்ண போறாங்களாட்டிருக்குப்பா, அம்மா சீலை எடுத்து மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பயந்துகிட்டு அந்த கதவை வேகமா தட்டி உடைச்சிட்டு உள்ள போறாங்க. பார்வதி இருந்துகிட்டு, எதுக்காக இப்ப என்னை காப்பாத்துறீங்க, என்னை இப்படியே விட வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. இதனால அபிமனசு மாறி ராகவை ஏத்துக்கிட்டு வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு யாரால நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.